அந்த நடைமுறை சொல்லுவாங்க. நம்ம அமலுடைய விஷயங்கள் பார்க்க போகும்போது இப்ப என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம உம்ராவுக்காண்டி குளிச்சிருக்கிறோம், உம்ராவுக்காண்டி குளிச்சிருக்கிறோம், இஹ்ராம் அணிஞ்சிருக்கிறோம், நியத் வச்சுட்டோம், தல்பியா சொல்லிட்டோம், தல்பியா சொல்லிட்டோம். இப்ப இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சில ஹலாலான விஷயங்கள் ஹராம் ஆயிடும். இஹ்ராம் அணிஞ்சு நியத் வச்சிட்டோம் அப்படின்னா, உம்ரா நியத் வச்சிட்டோம் அப்படின்னா, உம்ராவை நிறைவேற்றி முடிப்பது வரைக்கும் சில விஷயங்களை செய்யக்கூடாது. குறிப்பாக ஆண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் வாசனை பொருட்களை தடவக்கூடாது. வாசனை பொருட்களை இப்ப இஹ்ராம் அணிந்து நியத் வச்சிட்டோம், உம்ராவை நியத் வச்சிட்டோம் அப்படின்னா, உம்ராவை முடிப்பது வரைக்கும் அத்தர் போடுவது, ஸ்ப்ரே அடிப்பது, பவுடர் போடுறது, மூஞ்சிக்கு சோப் போட்டு கழுவுறது, கைக்கு ஹேண்ட் வாஷ் பண்றது, இதெல்லாம் திரவங்கள் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்றது, பிளைட்ல கொடுக்கக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பர் அது திரவம் வாசனை பொருள் தடவிப்பாங்க, அதை கொண்டு முகத்தை தடவுறது, துடைக்கிறது, இதெல்லாம் கூடாது. நமக்கு வந்து பழக்கம் என்னன்னா, பாத்ரூம் போயிட்டு வந்தோம்னா கையை வந்து சோப் போட்டு கழுவுற பழக்கங்கள் இருக்கும். இந்த பழக்கங்கள்லாம் அந்த உம்ராவுடைய நியத்து வச்சுட்டோம் அப்படின்னா, உம்ராவை முடிப்பது வரைக்கும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, வாசனை பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு இமாம்கள் பேணுதலுக்காக சொல்லுவாங்க. பேஸ்ட் வச்சு கூட பல்லு விளக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. வேணும்னா மிஸ்வாக் வச்சுங்க, மிஸ்வாக் வச்சு தேய்ச்சிங்க. உம்ராவை முடிக்கிற வரைக்கும் நியத்து வச்சாச்சு அப்படின்னா பேஸ்ட் வச்சு பிரஸ் பண்றதை தவிர்த்துங்க. இன்னும் சொல்லுவாங்க, சொன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும், வாசனை பொருட்களை சாப்பிடுவது கூடாது. பாக்கு இருக்குதா இல்லையா, அதை கூட தவிர்த்துங்க சொல்லுவாங்க. ஏன்னா பேணுதல். இப்படி சில சின்ன சின்ன பேணுதல் நம்ம எவ்வளவு கடைபிடிக்கிறோமோ அவ்வளவு நன்மைகள் அதிகம். நன்மைகள் நமக்கு நிறைய இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அதனால கண்ணியத்துக்குரிய ஹாஜிமார்களே, இப்ப நாம முதல் விஷயமா வாசனை பொருட்கள் அனைத்தையும் தவிர்த்து கொள்ளுதல். அலங்கரிப்பது, தலை சீவுறது, எண்ணெய் தேய்ப்பது, இதெல்லாம் கூடாது. இதுவெல்லாம் ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடாது. ஆண்கள் செய்யக்கூடாத முக்கியமானது என்னன்னா, இஹ்ராம் அணிஞ்சாச்சு அப்படின்னா தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது. உள்ளாடைகளா இருக்கட்டும், வெளியாடைகளா இருக்கட்டும், எது பனியன் போன்றவைகள் அணியக்கூடாது. மேலாடைகள், தலையை மறைக்கிறது, தொப்பி போடுறது, தைக்கப்பட்ட எந்த ஆடையும் கூடாது. சொல்ல போனா கால் உரைகள் கூட போடக்கூடாது, சாக்ஸ் கூட போடக்கூடாது, சாக்ஸ் கூட போடக்கூடாது. அதுக்கப்புறம் செப்பல் கூட எப்படின்னா கவர் பண்ண செப்பல், வி ஸ்டாப் அந்த ஹாஜர் வச்சிருக்காங்கல்ல, வி ஸ்டாப் செப்பல் உம்ராவுடைய நிலையில் போட்டுக்கலாம். கவர் பண்ண செப்பல் கூட அவாய்ட் பண்ணிக்கணும். குறிப்பாக பின் பாதம், அதாவது குதிங்கால் இருக்குல்ல, அது மறைக்கக்கூடிய ஷூ டைப் செப்பல் குறிப்பா போடவே கூடாது. ஷூ மாதிரியான எந்த விதமான குதிங்கால்களை மறைக்கக்கூடிய, பாதத்தினுடைய மேல் பகுதியை மறைக்கக்கூடிய எந்த ஒரு செப்பலோ ஷூவோ அணியக்கூடாது. வி ஸ்டாப் போன்ற நார்மலான செப்பல் போட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதுவெல்லாம் ஆண்களும் பெண்களும் ஆண்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள். பெண்கள் வந்து முழுமையாக உடம்பை மறைத்து முகத்தை மட்டும் திறந்து வைப்பதற்கு அனுமதி உண்டு. அது மாதிரி மணிக்கட்டு வரைக்கும் திறந்து வச்சிருக்கலாம், கையை மணிக்கட்டு வரைக்கும் திறந்திருக்கலாம் பெண்கள். அது மாதிரி முகத்தை திறந்து வச்சிருக்கலாம். மூடிக்கொள்ளவும் ஜாயிஸ் இருக்கு. எப்படின்னா ஒரு தடுப்பு மாதிரி வச்சு அதுக்கு மேல போடுவது. அந்த நிக்காக வந்து என்ன செய்யக்கூடாது, முகத்தை தொட்டுட்டு கூடாது. தொடாத அளவுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், கேப் மாதிரி இருக்கும், அதை போட்டு அதுக்கு மேல நினைச்சுக்குவாங்க. அதை போட்டு பெண்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இஹ்ராமுடைய நிலையில திறந்திருப்பதும் தவறு இல்லை, திறந்து முகத்தை திறந்து வச்சுக்கலாம். இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லா அங்கங்கள் அனைத்தும் முழுமையாக மூடப்பட்டிருக்கணும். அவங்க சாக்ஸ் போட்டுக்கலாம், ஷூ கூட போட்டுக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் அதை அணியக்கூடாது. அது போன்று ஆண்களும் பெண்களும் இஹ்ராம் அணிந்து நியத் வைத்ததற்கு பிறகு, உம்ராவுடைய நியத் வைத்ததற்கு பிறகு நகங்களை வெட்டுவதோ கடித்து துப்புவதோ கூடாது. அது மாதிரி முடிகளை பிடுங்குவதோ முடிகளை இறக்குவதோ உம்ராவுடைய கடைசி அமல் வருவது வரைக்கும் கூடாது. முடிகளை இப்போ அது மாதிரி என்னன்னா, சில பேர்னா தாடி அப்படி செய்யற பழக்கம் இருக்கும். அது தாடி முடி சில நேரத்தில் எடுத்துருவாங்க, பிடிங்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து சில பழக்கங்கள். இந்த பழக்கங்களும் உம்ராவுடைய நேரத்தில் செய்யக்கூடாது. தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எந்த முடியவும் உம்ராவுடைய நிலையில் நியத்துடைய நிலையில எடுக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது. நகத்தை கடித்து துப்புவதும் கூடாது. நகத்தை கடித்து துப்புவதும் ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடாது. இதெல்லாம் இஹ்ராம்ல கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். அதுபோன்று இஹ்ராமுடைய நிலையில் உம்ராவை முடிப்பது வரைக்கும் இல்லற வாழ்வு, இல்லறத்தில் ஈடுபடுவதும் கூடாது. அடுத்து வாஜிபான எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விடுதல் கூடாது. உயிர் ஜீவராசிகளை கொள்ளுவது, மரம் செடி கொடிகளை பிடுங்குவது கூடாது. மரம் செடி கொடிகளை பிடுங்குவதோ, உயிர் ஜீவராசியில ஒரு ஆடையோ ஒரு கோழியோ அறுப்பதோ எந்த விதமான இது கூட, எந்த அளவுக்கு தலையில் இருக்கக்கூடிய பேனை கூட கொள்றது கூடாது. பெண்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும், சொரிவாங்க, பேன் வந்து எடுத்து குத்திடுவாங்க. இது இயல்பா உள்ள பழக்கங்கள். இந்த பழக்கங்களை உம்ராவுடைய நேரத்தில் உம்ரா முடிக்கிறதுக்கும் இது மிக முக்கியமாக உம்ராவுடைய அந்த இஹ்ராமுடைய நிலையில செய்யக்கூடாத காரியங்கள்,
செய்யக்கூடாத காரியங்கள். இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லுங்க? இஹ்ராம் உம்ராவுக்காண்டி குளிச்சிருக்கிறோம். அடுத்து என்ன செஞ்சிருக்கிறோம்? அடுத்து வந்து இஹ்ராம் அணிஞ்சிருக்கிறோம். இஹ்ராமுடைய நஃபில் தொழுது இருக்கிறோம். அடுத்து என்ன செஞ்சிருக்கிறோம்? நியத் வச்சிருக்கிறோம். அடுத்து என்ன செஞ்சிருக்கிறோம்? தல்பியா ஓதிருக்கிறோம். அடுத்து என்ன செஞ்சிருக்கோம்? இப்ப நம்ம மக்காவை நோக்கி போறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சிடும். செஞ்சதுக்கு அப்புறம் நீ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து, ஹோட்டல்ல இருந்து புனித மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி உங்களை கூட்டிட்டு போவாங்க இன்ஷா அல்லாஹ். எதுக்கு போறாங்க? உம்ராவுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக கூட்டிட்டு போவாங்க. போகும்போது தல்பியா ஓதிட்டே போகணும். போகும்போது தல்பியா ஓதிட்டே போகணும். போனதுக்கு பிறகு காபத்துல்லாவுடைய அந்த மஸ்ஜிதுல் ஹராமுடைய வாசல் வரும்போது வலது காலை முன்வைத்து உள்வைத்து உள்ள நுழையும் போது பணிவோடு கனிவோடு என்ன செய்யணும்னா அல்லாஹ்வுடைய பள்ளிக்குள்ள போறோம். புனிதமான முதல் பள்ளியாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள, கண்ணியமான பள்ளியான மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள போறோன்ற அந்த உணர்வை வரவழைத்து வலது காலை உள்வைத்து பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் என்ற துஆவோட உள்ள போறது. போகும்போது பார்வையை தாழ்த்திய நிலையில போறோம். போய் என்ன செய்யறதுன்னா 2-3 ஸ்டெப் இருக்கும். போய் இறங்கி தவாப் செய்யக்கூடிய ஏரியா வந்துடும் இன்ஷா அல்லாஹ். வந்ததுக்கு பிறகு ஒரு இடத்துல நிப்பாட்டி உங்களை கூட்டிட்டு போற கைடு என்ன செய்வாங்கன்னா, இப்ப காபத்துல்லாஹ் பாருங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கன்னு சொல்லும் போது அப்பதான் நீங்க தலையை உயர்த்தி பார்க்கணும். இது எதுக்கு? இதெல்லாம் வந்து ஃபர்ல் இல்ல, இது ஒரு முஸ்தஹபான விஷயம். சில விஷயங்கள் முஸ்தஹபான விஷயம் இல்லையா அப்படின்னா காபத்துல்லாஹ்வை முதன்முறையா பார்க்கும்போது முழுமையா பார்க்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டுக்கான செய்வாங்க. முழுமையா பார்த்து துவா செய்யும் போது காபத்துல்லாஹ்வை பார்த்து கேட்கிற முதல் துவா கபூலாகும். முதல் துவா எப்படி தல்பியா சொன்னோம்னா கபூலாகும், துவா கபூலாகும். அது போன்ற சில இடங்கள்ல மிக முக்கியமான இடம்னா காபத்துல்லாஹ்வை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துவா கபூலாகும். எனவே முழுமையா பார்க்கிறதுக்கான பார்வையை தாழ்த்தி போங்க, கீழே பார்த்துட்டே போங்க. போய் காபத்துல்லாஹ் பாருங்க சொல்லும்போது முழுமையா பாருங்கன்னு சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம போய் என்ன செஞ்சுக்கணும்? செஞ்சுட்டு காபத்துல்லாஹ் பார்த்தாச்சா தல்பியா ஸ்டாப் பண்ணிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லி அல்லாஹ் இடத்துல என்ன செய்யுங்க? துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க முக்கியமா கேட்கக்கூடிய துவாக்கள் அந்த இடத்துல கேட்டுங்க. அதுல மிக முக்கியமாக எல்லா துவாவையும் அடையவளைந்திருக்கக்கூடிய ஒரு துவா தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அதாபன்னார். இந்த துவா மனப்பாடம் பண்ணிங்க. குறைஞ்சபட்சம் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி தெரியாதவங்க எழுதி வச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து தவாப் செய்யும் போது அந்த ருக்குனுல் யமானில இருந்து இந்த துவா கண்டிப்பா ஓதணும். துவா ஓதுற சுன்னத். அதனால இந்த துவாவை நீங்க மனப்பாடம் பண்ணீங்க. அங்க பார்த்த உடனே காபத்துல்லாஹ் பார்த்த உடனே துவா கேட்டுங்க. அடுத்து உங்களுடைய ஹாஜத்தில் என்ன இருக்கு அதையும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். கேட்டுட்டு அதற்கு பிறகு நாம அங்க வந்து இஹ்ராமுடைய நிலையை மாத்தணும். ஆண்கள் எப்படி மாத்தணும் அப்படின்னா, இங்க இருந்து போகும்போது 2 தோல் பூஜம் மறைச்சிருக்கும், துண்டு போற மாதிரி போட்டிருப்போம். அங்க போனதற்கு பிறகு தவாப் செய்வதற்கு முன்னால என்ன செய்யணும்னா வலது புஜம் திறந்திருக்கும் வகையில், ஆண்கள் வலது புஜம் திறந்திருக்கும் வகையில இஹ்ராமுடைய இந்த பகுதியை கீழே எடுத்து கொண்டு வந்து மேல போடுங்க. இந்த புறம் திறந்திருக்கும், வலது புஜம் திறந்திருக்கும் நிலையில மாத்திக்கிறது. மாத்திட்டு இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாஹ்வுடைய, இதுல ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குதா? இல்ல இருக்குதா? இந்த இருக்கு இல்லையா? இது ஹஜ்ருல் அஸ்வத். இந்த இடத்துல இந்த மூலையில இங்க நின்றுதான் நம்ம தவாஃபுடைய நியத் ஸ்டார்ட் பண்ணுவோம். தவாஃபுடைய நியத் அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப பைத்திக்கல் ஹராம் சபஅத அஷ்வாத்தின் ஃபயஸ்ஸிர்ஹு லீ வ தகப்பல்ஹு மின்னி என்று சொல்லக்கூடிய இந்த துஆ ஓதி ஸலாத் தவாஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் உன்னுடைய வீட்டை 7 முறை சுற்றி வலம் வருவதற்கு நான் நாடுகிறேன், எனக்கு இதை லேசாக்கி கொடுப்பாயாக, என்னிடமிருந்து கபூல் செய்வாயாக. நல்லா கவனிக்கணும். ஒரு அமல்லையும் நியத் சொல்லும்போது லேசாக்கி கொடுன்னு கேட்கிறோம். ஏன் சொல்லுங்க? ஏன் லேசாகணும்? என்ன தவாப் செய்து போய் தவாப் செய்ய எதுக்கு லேசாகணும்? சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்களேன். ஹாஜிமா என்னமா? சரி, அது ஒரு விஷயம். இந்த அமல் செய்யறதுக்கு லேசா, தவாப் செய்ய போறதுக்கு என்னது லேசாகுது? ஹாஜி சொல்லுங்க ஹாஜி, ஏன் லேசாகி கொடுக்கணும்? கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, நாம செய்யக்கூடிய இந்த அமல்கள் எல்லாமே சிரமமான அமல்கள், ரொம்ப சிரமமான அமல்கள் தான். நம்மள வயசானவங்க இருப்பாங்க, வாலிபர்கள் இருப்பாங்க, முடியாதவங்க இருப்பாங்க, எல்லாரும் ஏன்னா தவாப் செஞ்சாதான் நமக்கு உம்ரா கூடும். தவாப் செய்தா கூடாது. தவாப்னா சும்மா இப்படியா இருக்கும், ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க போற நேரத்துல கூட்டம் அதிகமா லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு இருப்பாங்க உள்ள. அட்டன் டயத்துல 3 லட்சம் பேர் சுத்துற அளவுக்கு எல்லாம் விசாலமாக்கி கொடுத்துருக்காங்க. அல்ல அந்த இடத்த இப்ப விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. 3 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் என்ன செய்யலாம்? தவாப் செய்யலாம். அவ்வளவு பெரிய இடம், அவ்வளவு நெருக்கடியான இடம். அது குறிப்பாக இந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய மூலை ரொம்ப கூட்டமா இருக்கும்.
அந்த கூட்டத்துல தவாப் செய்யணும்னா அல்லாஹ் லேசாகி கொடுக்கணும். அல்லாஹ் லேசாக்கினா மட்டும்தான் அந்த தவாஃபை சரியா செய்ய முடியும், இல்லைன்னா கஷ்டமாயிரும், சிரமமாயிரும். எனவேதான் ஒவ்வொரு அமல்லையும் நம்ம லேசாகி கூட அல்லாஹ் உங்களுக்கு எப்ப சிரமம் வந்தாலும் சரி, நீங்க ரூம் போறீங்க, கூட்டம் நெரிசல் ஆயிடுச்சு, அல்லாஹ் லேசாகி கூட அல்லாஹ் தமிழோட கேட்கலாம், அல்லாஹ் லேசாகி கூட. நான் அப்படி கேட்டேன், நான் என் அனுபவத்தை சொல்றேன். ஹஜ்ஜுக்கு போயிருக்க போகும்போது 2012 ஹஜ்ஜுக்கு போயிருக்க போகும்போது ஜும்மா முடிச்சுட்டு வெளியே உடனே வந்துட்டேன். லட்சக்கணக்கான பேர் தொழுற இடம், ஜும்மா தொழுக பல லட்சம் பேர் தொழுவாங்க, குறைஞ்சபட்சம் 12 லட்சம் பேர் தொழுவாங்க. அந்த ஹரம்ல சுத்தி 12 லட்சம் பேர் தொழுவாங்க ஒவ்வொரு வாரமும். 12 லட்சம் பேர் தொழக்கூடிய இடத்துல உள்ள வேகமா வந்தா எப்படி இருக்கும், வெளியே வந்தா சரியான நெரிசல். நெரிசல்னா இங்கிட்டும் நெரிக்கிறாங்க, முன்னாடி நெரிக்கிறாங்க, எல்லா பக்கம் நெரிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், நமக்கு மூச்சு திணறல் வருமா இல்லையா? பயம் ஆயிடுச்சு, மூச்சு திணறல் வந்துருச்சு, பயம் ஆயிடுச்சு, ரொம்ப பயம். அந்த நேரத்துல போயிடுமோ, மூச்சு போயிடுமோன்னு பயம். அப்ப அல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், அல்லாஹும்ம யஸ்ஸிர் லனா, அல்லாஹும்ம யஸ்ஸிர் லனா. அரபில தெரிஞ்சனால அரபில கேட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச தமிழே இல்லை, அல்லாஹ் எனக்கு லேசாகி கொடு அல்லாஹ். என்ன சிரமம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் லேசாகி கொடு அல்லாஹ், லேசாகி கொடு அல்லாஹ். அல்லாஹ் அப்படியே லேசாகும், அல்லாஹ் லேசாகும். இது நான் பலமுறை அதை அனுபவிச்சிருக்கேன், ஹஜ் உம்ராவுல பலமுறை அனுபவிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் போயிட்டு குரூப்ல ஒரு சும்மா ஜியாரத்துக்கு போயிட்டு கூட்டத்தில் நெரிசலை மாடிக்கிட்டோம், சிக்கிட்டோம். பெண்கள்லாம் சிக்கி தவிக்கிறாங்க. அல்லாஹ் லேசாகி கொடு, அல்லாஹ் லேசாகி கொடு, அல்லாஹும்ம யஸ்ஸிர் லனா, அல்லாஹும்ம யஸ்ஸிர் லனா. இதுதான் வார்த்தை, அல்லாஹும்ம யஸ்ஸிர் லனா, அல்லாஹும்ம யஸ்ஸிர் லனா. யா அல்லாஹ் எனக்கு லேசாக்கு, லேசாக்கு. கொஞ்ச நேரத்துல அல்லாஹ் அப்படியே லேசாகிடும். துஆ கபூல் ஆகுறது கண்கூடா பார்க்கறாங்க, துஆ கபூல் ஆகுறத கண்கூடா பார்க்கலாம். ஒரு கார்விசாரி ஹஜ்ஜுக்கு போயிருந்த நேரத்துல தான் 2012 தவாப் செய்யற இடத்துல தண்ணி கொண்டு போகாம போயிட்டேன். ஜும்மாவுக்கு போன நேரத்துல, ஜும்மாவுக்கு போனா ஜும்மா கடுமையான வெயில், ஏன்னா மரப்பு இருக்காது, தவாப் செய்யறது மரப்பு இருக்காது, கடுமையான வெயில், தண்ணி இல்ல. ஆச்சரியமா இருக்கு சொன்னா உங்களுக்கு, ஆனா நடந்தது, உண்மை, ஹக்கு நடந்தது. யாரெல்லாம் தண்ணி தாகம் வரைச்சு எடுக்குது. அப்ப எல்லாம் எடுக்கிறேன், யாரெல்லாம் தண்ணியில தாகமா இருக்கு, தண்ணி வேணும் யாரெல்லாம், தண்ணி வேணும் யாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். தவாப் செஞ்சு போயிட்டு இருக்கிற அந்த கூட்டத்துல ஒருத்தருடைய காலில் தண்ணி பாடல் பட்டு என்கிட்ட வந்து விழுந்துச்சு. நம்ப முடியுமா? அல்லாஹ்ட்ட கேட்டா, ஹக்கா சொல்றேன், கேட்டா அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்து நிறைவேற்றி கொடுத்து கண்கூட பார்க்கலாம். அதனால நீங்க எந்த சிரமம், என்ன தேவை இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான். இப்படி நாம எல்லா நேரத்திலையும் தவாஃப் எல்லா நேரத்திலையும் என்ன செய்யணும், லேசா கேட்கணும். தவாஃப் செய்ய இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா, இங்க இருந்து இந்த பச்சை, இதுக்கு வந்து காபத்துல்லா பார்த்தோம்னா இதுதான் நமக்கு அடையாளம். இந்த பக்கம் பார்த்தோம்னா பச்சை விளக்கு போட்டிருப்பாங்க, அந்த அடையாளம் இது தெரியட்டா அந்த பக்கம் பார்த்துக்கலாம். ஆப்போசிட்ல பார்த்தோம்னா பச்சை டீப் லைட் எரியும். அந்த இடத்துக்கு நேரம் நின்று ஒரு தவாஃபுடைய நியத் சொல்லி தவாஃப் ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வரும்போது ருக்குனுல் யமானி கிட்ட வரும்போது இஷாராவின் மூலமாக என்ன செய்யறா, அந்த மூளையை ஒண்ணு சொல்ல வேண்டியது, அப்படி பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வுக்கு சொல்லலாம், சொல்லிட்டு முத்தம் கொஞ்சம் வேண்டியது இல்லை, அப்படி போயிடலாம். ஆனா இந்த இடத்துல மட்டும் ஹஜ்ருல் அஸ்வத் மட்டும் முத்தம் கொஞ்சம், ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட் முறை தவாஃப் ஸ்டார்ட் பண்ண போகும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்துன்னு சொல்லி முத்தம் கொஞ்சம். இப்படி முத்தம் கொஞ்சம்னா இந்த ஹஜ்ருல் அஸ்வத நேரடியா முத்தம் கொஞ்சம்னா என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைச்சது. நேரடியாக முத்தம் கொஞ்சம் இஷாராவின் மூலம் தான் செய்யறோம், அந்த கூட்டத்துல போய் செய்ய முடியாது. இஷாராவின் மூலம் செஞ்சா கூட நேரடியாக முத்தி முகந்த நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். அது என்ன நன்மை அப்படின்னா, நாளைக்கு மறுமையில இந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அல்லாஹ் தஆலா 2 கண்ணையும் ஒரு நாவையும் கொடுப்பான். அந்த கல்லுக்கு என்ன செய்வானா, 2 கண்ணு ஒரு நாவை கொடுத்து, ஏன் கொடுக்குறாங்கன்னா, யாரெல்லாம் ஹஜ் உம்ராவுக்காக வந்து தன்னை முத்தி முகந்தார்களோ அவருடைய சாட்சி சொல்லும். சுப்ஹானல்லாஹ். அந்த கல் என்ன செய்யும், யா அல்லாஹ் இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார், என்னை வந்து முத்தி முகந்தார்கள் என்று இந்த ஹஜ்ருல் அஸ்வத் அல்லாஹ்வுடைய சாட்சி சொல்லி இவருடைய பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பு, இவருடைய பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று நாளைக்கு மறுமையில் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் நமக்கு சாட்சி சொல்லும். எனவே ஒவ்வொரு தவாஃபினுடைய ஒவ்வொரு சுற்றிலையும் அந்த பிஸ்மில்லாஹி அல்லாஹ் சொல்லி என்ன செய்யணும், முத்தம் கொஞ்சம் கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைத்தால் உம்ராலாம் முடிச்சதுக்கு பிறகு அப்புறம் சாதாரண இருக்கக்கூடிய நாட்கள்ல போனா முடிஞ்சா ஆண்கள் அதை முயற்சி பண்ணுங்க, நேரடியாக முத்தம் கொஞ்சம். பெண்களுக்கு கட்டாய கடமை கிடையாது, அந்த கூட்டத்துல பெண்களும் இருப்பாங்க. நீங்களும் போய் என்ன செய்யக்கூடாது, செய்யணும் முத்தம் கொஞ்சம் நேரம் போய் பண்ணணுன்ற முயற்சி எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அவசியம் இல்லை, அந்த கூட்டத்துல அப்படி போய் நெரிச்சு செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்க தூரத்துல இருந்து செஞ்சாலே நன்மை கிடைச்சிடும். ஆண்களுக்கும் அப்படித்தான், வாய்ப்பு இருந்தா முயற்சி பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ். இப்ப தவாஃப் ஸ்டார்ட் பண்ணி 7 தவாஃப் 7 முறை இப்ப சுத்தும் போது முதல் 3 சுத்துக்கு ஆண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் தோல் புஜத்தை லைட்டா குலுக்கி கொஞ்சம் எட்ட வேகமா எடுத்து வைக்கணும். எட்ட என்ன செய்யணும், கொஞ்சம் ஓடுற மாதிரி ஓடக்கூடாது,
ஓட முடியாது. ஓடுற மாதிரி பாவனை, நல்லா திரகாத்திரமா இருக்கிற மாதிரி அப்படி நெஞ்ச இப்படி தோல் புடிச்சு குளிக்க என்ன செய்யணும்? அது ஒரு முதல் 3 சுத்து இருக்கு. ரமல் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் அரபில். இந்த ரமல் என்ன செய்யணும்? ஆண்கள் பெண்கள் சாதா சாதா நடந்து போகணும், அவங்களுக்கு ரமல் கிடையாது, ஆண்கள் மட்டும் ரமல். முதல் 3 சுத்து சுத்திட்டு அடுத்த மீதி இருக்கக்கூடிய 4 சுத்து, மொத்தம் ஒரு தவாஃப் என்பது 7 சுத்து. ஒரு தவாஃப் என்பது 7 சுத்து. பிறகு இருக்கக்கூடிய 4 சுத்து நார்மலா சுத்தணும். நார்மலா சுத்திட்டு தவாஃப் முடிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப ருக்னுல் யமானி சொல்லக்கூடிய ஹஜ்ருல் அஸ்வத் முன்னாடி உள்ள மூலையில வந்த உடனே இந்த இடத்துல இந்த இடத்து வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன் நார் என்ற அந்த துஆவை ஓதிட்டே வரணும் இன்ஷா அல்லாஹ். ஓதிட்டு வந்து இந்த தவாஃபை முடிச்சிரும். தவாஃபை முடிச்சதுக்கு பிறகு ஆண்கள் மறந்துடாம தன்னுடைய இஹ்ராமை பழைய நிலைக்கு மாத்திக்கணும். எப்படி தோல் வச்சு திறந்து வச்சிருந்தோமா இல்லையா, அது ஆரம்பத்தை மூடின மாதிரி மூடி வச்சிருக்கோம். திருப்பி மூடிட்டு மக்காம இப்ராஹிம் சொல்லிட்டு இந்த இதுக்கு நேர ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு நேரம் நின்று 2 ரக்காத் தொழுவோம். உம்ராவுடைய நேரத்துல தவாப் செஞ்சு தொழுவும் போது அது வாஜிப் அந்த தொழுகை. சாதாரண தவாப் செய்யணும் அப்படின்னா சுன்னத்தாயிரும். சாதாரண தவாப் செய்யணும்னா தவாப் செஞ்சு முடிச்ச உடனே செய்யக்கூடிய தொழுகைக்கு 2 விதமா இருக்குது. உம்ராவுடைய தவாப் இருந்தா அந்த தொழுகை வாஜிப், தொழுகை வாஜிப். நார்மல் தவாப் செய்யணும், உம்ரா தவாப் கிடையாது. நார்மலா தவாப் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பிறகு தொழுகை வந்து சுன்னத். நஃபில்னு வச்சுக்கலாம், சுன்னத்துன்னு வச்சுக்கலாம். இப்படி 2 ரக்காத் தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். தொழுது முடிச்சதற்கு பிறகு இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்? அமல், உம்ராவுடைய அமல் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆரம்பத்துல சொல்ல வேணாம், இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. என்ன செஞ்சிருக்கிறோம்? இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்? தவாப் செஞ்சிருக்கிறோம். தவாப் முக்கியமான அமல், தவாப் செஞ்சிருக்கிறோம். செஞ்சு முடிச்சதற்கு பிறகு 2 ரக்காத் தொழுது இருக்கிறோம். 2 ரக்காத் வாஜிபா சுன்னத்தா? வாஜிப். இப்ப வாஜிப். நார்மலா சும்மா தவாப் செய்யும்போது சுன்னத்து இல்ல நஃபில். தொழுது முடிச்சிட்டோம். தொழுது முடிச்சதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய அமல், அப்படியே சஃபா மர்வா போற வழியிலேயே ஜம்சம் தண்ணி இருக்கும். ஜம்சம் தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை நம்ம வந்து எடுத்து காபத்துல்லாவை முன்னோக்கி நின்ற நிலையில், காபத்துல்லா முன்னோக்கி உட்கார கூடாது, நின்ற நிலையில் காபத்துல்லா முன்னோக்கி சின்ன துஆ இருக்குது. அந்த துஆவை சொல்லி என்ன செய்யணும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் வாசியன் ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅ மின் குல்லி தா வ ஷிஃபாஅ மின் குல்லி தா என்ற இந்த துஆவை ஓதி காபத்துல்லா பார்த்து நின்ற நிலையில குடிக்கிறது. குடிச்சு முடிச்சுட்டு நேரா சஃபா மலைக்கு போயிடும் இன்ஷா அல்லாஹ். சஃபா மலைக்கு போயிட்டு இப்ப என்ன செய்ய போறோம்னா, அங்கேயும் நின்று காபத்துல்லா பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் சொல்லிட்டு முத்தம் கொஞ்சம் இல்ல சொல்லிட்டு கையை உயர்த்தி தக்பீர் சொல்லிட்டு அங்கே சையுடைய நியத் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லி தருவாங்க உங்களுக்கு எல்லாமே. சொல்லி தந்ததுக்கு பிறகு சையுடைய நியத் சொல்லிட்டு அங்கிருந்து சை செய்ய ஆரம்பிக்கணும். சஃபாவுல இருந்து மர்வாவுக்கு போகணும். மர்வா கொஞ்சம் ஒரு 500 மீட்டருக்குள்ள இருக்கும். போகணும். மர்வா நோக்கி போகும்போது பச்சை விளக்கு அதே மாதிரியே அங்கேயும் இருக்கும். அந்த பச்சை விளக்கு வரும்போது ஆண்கள் அந்த இடத்தை ஓடி கிடக்கணும். ஆண்கள் ஓடி கிடக்கணும். பெண்கள் என்ன செய்யணும்னா நார்மலா கொஞ்சம் நடையை கொஞ்சம் தீவிரப்படுத்தி ஓடக்கூடாது. பெண்கள் கொஞ்சம் நடையை கொஞ்சம் வேகமா வச்சு அந்த இடத்தை கடந்து வந்ததுக்கு அப்புறம் பச்சை விளக்கு முடிஞ்ச உடனே நார்மலாயிடும். நார்மலாயிட்டு என்ன செய்யணும்? இப்ப சஃபாவுல இருந்து மர்வாவுக்கு போறோம் இன்ஷா அல்லாஹ். மர்வாவுக்கு போகும்போது தவாப் செய்யும் போது 3ஆம் கலிமா அதிகமா ஓதணும். தவாப் செய்யும் போது வேற துஆ ஓதிக்கலாம், வேற திக்ருல் ஓதிக்கலாம், இஸ்திக்ஃபார் ஸலாத் எதுவும் ஓதிக்கலாம். ஆனா அதிகமா ஓதுறது 3ஆவது கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடிய அந்த துஆவை தவாப்ல ஓதணும். சஈல 4ஆவது கலிமா ஓதணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை நம்ம சஈ செய்யும் போது என்ன செய்யணும்? ஓதணும். சஃபாவுல இருந்து மர்வாவுக்கு போறோம். போனா ஒரு சுத்தாயிடும். மர்வால நின்று அங்க என்ன செய்யணும்னா காபத்துல்லா நோக்கி தக்பீர் சொல்லி திருப்பி இறங்கி வரணும். வரும்போது எங்கே வருவோம்? சஃபாவுக்கு வருவோம். அப்ப மர்வால இருந்து சஃபாவுக்கு வந்தா 2ஆவது சுத்து ஆயிரும். 3ஆவது திருப்பி மர்வா 3ஆவது சுத்து 4 5 6 7 எங்க முடியும்? மர்வால முடிஞ்சிடும். ஸ்டார்ட் பண்ணது எங்க? சஃபாவுல. முடிகிறது எங்க? மர்வாவுல. மர்வால போய் மர்வால இருந்து சஃபாவுக்கு வரும்போது அதே மாதிரி பச்சை விளக்கு இருக்கும். அங்கேயும் அதே மாதிரி ஆண்கள் ஓடி கிடக்கணும், பெண்கள் நடையை தீவிரப்படுத்தி கடந்து ஓடியாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்துல கடந்து வந்துடும். இப்படி நாம சையுடைய அமலை முடிச்சதற்கு பிறகு ஆண்களும் பெண்களும் கடைசியாக செய்யக்கூடிய ஒரு அமல் என்ன அப்படின்னா, ஆண்கள் முடி இறக்கணும், பெண்கள் முடியை கத்தரிக்கணும். ஆண்கள் முடி என்ன செய்யுங்க? இறக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன், ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன், முடியை இறக்கக்கூடிய மொட்டை போடக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. உம்ராவை முடித்து ஹஜ்ஜை முடித்து ஆண்கள் முடியை இறக்கக்கூடிய ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக சொன்ன உடனே ஒரு சஹாபி எழுந்து கேட்டார்கள், யார் சொல்லலாம் வமல் முகஸ்ஸிரீன், முடியை இறக்காம முடியை குறைத்து கொண்டவருக்கு துஆ உண்டான்னு கேட்டாங்க. என்ன சொல்றாங்க? ரிசலாஸ் என்ன சொன்னாங்கன்னா, முடியை இறக்குனவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் துஆ செஞ்சாங்க. இந்த துஆ முடியை குறைச்சவருக்கு கிடைக்காதான்னு கேட்டாங்க. கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் என்ன சொன்னாங்க? ரஹிமல்லாஹு முஹல்லிகீன் சொன்னாங்க.
இரண்டாவது முறையும் ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன், யா அல்லாஹ் முடியை இறக்கக்கூடியவர்களுக்கு ரஹமத் செய்வாயாக. அந்த சஹாபி விடல, திரும்பவும் கேட்டாங்க, திரும்ப இரண்டாவது முறையும் கேட்டாங்க, யார் சொல்ல உமல் முக்கஸ்ஸிரீன். அப்ப திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹல்லிகீன் சொன்னாங்க, முடி இறக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் கிருபை செய்வானான்னு சொன்னாங்க. அந்த மூணாவது முறை அவர் கேட்டபோது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை குறைப்பவருக்கும் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. அப்படின்னா என்ன பொருள், என்ன புரியுது அப்படின்னா, முடியை இறக்குவது, முடியை குறைப்பதை விட ஆண்கள் முடியை இறக்குவதுதான் சிறப்பு. இறக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரக்டான அந்த துஆ உடனே கிடைச்சிடும். முடியை குறைச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும், கொஞ்சம் குறைவா தான் அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு கிடைக்கும். எனவே ஆண்கள் முடிந்த வரைக்கும், சில பேருக்கு தலையில மொட்டை போட முடியாத அளவுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்கலாம், ஏதாவது புண்ணுகளோ அல்லது ஏதோ ஒன்று இருக்கலாம், இருந்தா தவிர்த்துக்கலாம், அது தவிர்க்கப்பட்டது, முடியை குறைச்சிக்கலாம். இல்லாத பட்சத்தில் ஆண்கள் கண்டிப்பாக முடியை இறக்குவதுதான் சுன்னத். இன்ஷா அல்லாஹ் முடியை இறக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கூந்தலை என்ன செய்யணும்னா சுண்டு விரல ஒரு சுத்தி கத்தரிக்கிறது. இது செய்யாத வரைக்கும் இஹ்ராம் வந்து விடுபட முடியாது. செய்யாத வரைக்கும் இஹ்ராமுடைய நிலையிலே இருப்பாங்க. இது எப்ப செஞ்சாங்களோ இஹ்ராமுடைய நிலையிலிருந்து விடுபட்டுருவாங்க. அவங்களுக்கு எதுவெல்லாம் தடுக்கப்பட்டிருந்தோ அதெல்லாம் ஹலால் ஆயிடும். அதுக்கப்புறம் நகத்தை களையிறது, அதுக்கப்புறம் நார்மலா கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருக்கிறது, ஆபாசமான பேச்சுகள்லாம் கூடாது. முதல்ல இப்ப இஹ்ராமுடைய நிலைகள் கூடாது, கணவன் மனைவி பேசுறது கூடாது. அதுபோல இஷாராக்கள் கூட கூடாது. அது இஷாராக்கள் கூட ஒரு ஆபாசமத்தை தூண்டக்கூடிய, ஆசையை தூண்டக்கூடிய இஷாராக்கள் கூட இஹ்ராமுடைய நிலையில் கூடாது. அது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நார்மலான நிலைக்கு வந்துருவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இதுதான் நம்ம உம்ராவுடைய மிக முக்கியமான அமல்கள். இந்த அமல்கள் செய்யறதுல இப்ப நம்ம சொன்ன விஷயங்களை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உம்ரா எப்ப முடி இறக்கிட்டாங்களோ அதற்கு பிறகு உம்ரா முடிஞ்சு. முடி இறக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் முடியை இறக்குகின்ற பொழுது, பெண்கள் முடியை கத்தரிக்கின்ற பொழுது அந்த முடியினுடைய நன்மை எண்ணிக்கை அளவுக்கு நன்மைகள் வழங்கப்படுதுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடியை நம்மளால எண்ண முடியுமா? எவ்வளவு கோடிக்கணக்கான முடியை அல்லாஹ் அந்த தலையில வச்சிருக்காங்க. அவ்வளவு நன்மைகள் அந்த உம்ரா செய்த, ஹஜ் செய்த நம்ம ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்றால் இப்ப நம்ம சொன்ன விஷயங்களை தர்த்தீபான முறையில தெரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யும் போது தான் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நிறைவாக நிறைவேற்றக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில உம்ராவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாமா, இல்ல கடைசியா கேட்கலாமா? இப்ப நான் சொன்ன பயான்கள்ல, சொன்ன சட்ட திட்டங்கள்ல ஏதாவது டவுட் இருந்தா, சந்தேகம் இருந்தா தாராளமா கேட்கலாம். தெரிஞ்சா உடனே சொல்லுவேன், இல்லைன்னா கேட்டு எங்க உஸ்தாத்தை கேட்டு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு சட்டத்தை நானே சொல்லிடுறேன். பெண்கள் ஒரே சட்டத்தை நானே சொல்லிடுறேன். இப்ப பெண்கள் வந்து தொழுகை இல்லாத நிலையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இஹ்ராம் கட்டிட்டாங்க, நியத் வச்சுட்டாங்க. இப்ப வந்து நம்ம வந்து ஆண்கள் வந்து இஹ்ராம் வச்சது கட்டினதுக்கு பிறகு இருக்கா தொழுவோம், இஹ்ராம் நஃபில் இருக்கா தொழுவோம். பெண்கள் தொழுகிற நிலையில என்ன தொழுவாங்க, தொழுகாத நிலையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சட்டம் அப்படின்னா, அவர் தொழ மாட்டாங்க, தொழுக கூடாது. தொழுக அவங்களுக்கு இஹ்ராம் நஃபில் கிடையாது, மற்ற எந்த தொழுகையும் அவங்களுக்கு கிடையாது. என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாரும் நியத் வைக்கிறோம், நியத் வைக்கணும். எல்லாரும் தல்பியா சொல்றோம், அவங்க தல்பியா சொல்லணும். எல்லாரும் திக்ர் ஃபிக்ர் செய்யற மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அவங்க சுத்தமாக வரைக்கும், குளிப்பது வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, குளிக்கிறது வரைக்கும் அவங்க ரூம்ல காத்திருப்பாங்க. அவங்க எப்ப சுத்தமாயி குளிக்கிறாங்களோ, குளிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கணவரோ ஒரு சகோதரர் யாரும் கூட வந்திருக்கிறாங்க மரமானவங்க, அவங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த உம்ராவை நிறைவேற்றுவதற்கான எல்லா வழிகாட்டுகளும் அவங்க செய்வாங்க. இதுதான் அவங்க செய்யக்கூடிய பெண்களுக்குரிய மிக முக்கியமான சட்டம். இன்ஷா அல்லாஹ் இது எல்லாம் வேற என்ன உங்களுக்கு சட்டங்கள் ஏதாவது மசாயில்கள் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க. கட்டலாம், தப்பு இல்லை ஹாஜியார், கட்டிக்கலாம். அதனால தப்பு இல்லை. நியத் வைக்க போறது வந்து நீங்க எந்த நாட்டில் போய் இறங்கி பண்ணிட்டு அங்கே பண்ண போறீங்க, கட்டிட்டு போறதுனால தப்பு இல்லை, தாராளமாக கட்டிட்டு போகலாம். நியத் இங்க நம்ம வைக்க போறது இல்லை, நியத் அங்கே போய் வைக்க போறோம். ஏன்னா டிரான்ஸ்லேட்ல வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், கால தாமதம் ஏற்படலாம், இது நம்மளுடைய கையில கிடையாது. காலதாமதம் ஏற்பட போகும்போது நம்ம இஹ்ராமுடைய நிலையில் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சில சிரமங்களை தவிர்ப்பதற்காகத்தான் இஹ்ராமுடைய கையில் எடுத்துருவாங்க, அங்கே நம்ம கட்டிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. கட்டிட்டு வரணும் தப்பு இல்லை, ஆனா மறந்துடாம ஹேண்ட்ல கையில் கொண்டு வரணும். வேற என்ன பெண்கள் தரப்புல ஏதாவது மசாயில் சட்டங்கள் ஏதாவது டவுட்கள் இருக்குதா, சந்தேகங்களுக்கு ஆண்கள் பெண்கள் கேளுங்க. ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன எல்லாமே தெரியுதா இல்ல தெரியலையா எனக்கு புரியல. அல்ஹம்துலில்லாஹ். ஆமா, பெண்களுக்கு வந்து இஹ்ராம் வந்து பெண்களுடைய ஆடைதான், ஆடைதான். இன்ஷா அல்லாஹ் நீங்க இஹ்ராமுடைய நிலையிலே வரலாம். வந்து நீங்க தொழுவு இஹ்ராமுடைய நஃபில் தொழுவது மட்டும் அங்கேயும் தொழுதுங்க. எந்த நாட்டில் இறங்குறீங்களோ இடையில அங்கே தொழுதுங்க இன்ஷா அல்லாஹ்.
ஆமாம்மா, பெரும்பாலும் இன்னொரு முக்கியமான நல்ல விஷயத்த நினைவுபடுத்துறாங்க. பெண்கள் போயிட்டு வர வரைக்கும் சாரியை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க சுடிதார் போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய முழுமையான அவுரத்தை மறைக்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரே இடத்துல இருக்கிறோம், ஆண்கள் பெண்கள் கலந்த இடத்துல இருப்போம். நம்ம தவாப் செய்யறதுன்னா ஆண்கள் தனியா பெண்கள் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் கலந்த இடத்துல இருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் தங்கி இருக்கக்கூடிய ரூம்கள் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல ஆண்கள் இருப்பாங்க, அதுக்கு பக்கத்துல பெண்கள் இருப்பாங்க, எல்லாம் ஒன்னாதான் இருப்போம். இந்த மாதிரி இடங்கள்ல நம்முடைய தக்குவாவை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ரொம்ப குறிப்பாக ஆண்கள், ஏன்னா ஆண்கள் வந்து ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இஹ்ராமுடைய நிலையில என்னன்னா உள்ளாடை கிடையாது, எல்லாம் மேலங்கி கீழங்கி இவ்வளவுதான். இந்த மேலங்கி கீழங்கி விஷயத்துல அவுரத்தை மறைக்கிற விஷயத்துல உட்காரும் போது எந்திரிக்கும் போதெல்லாம் ரொம்ப பேணுதலா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஆண்கள் விஷயத்துல ரொம்ப முக்கியம். பேணுதலான நீங்க எவ்வளவு தக்குவாவா பேணுதலா இருக்கீங்களோ அவ்வளவு நன்மைகள் கூட நிச்சயமா. அதனால வந்து அங்க வந்து ரொம்ப அந்யோன்யமா ஆண்கள் பெண்கள் ஒரு மகரம் இல்லாம சும்மா பேசிக்கிறது, கேலியை கிண்டல் பண்ணிக்கிறது. இது பெண்கள் வந்து அங்கே நைட்டியோட வெளியில வர்றது போறது, ரூம்ல பாத்தீங்கன்னா நைட்ல பாத்தீங்கன்னா ரூம்ல வெளியில உட்காந்து கொஞ்சம் பேசுவாங்க, நைட்டோட வந்துருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இங்க புனிதமான இடம்னா புனிதத்துவத்தை எல்லாத்துலயும் பேணணும். வெறும் வார்த்தைகளை மட்டும் கிடையாது, அங்க அவைகள் அத்தனையிலும் பேணுதல் இருக்கணும். தேவையில்லாம அந்நிய ஆண்களோட பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். தேவையில்லாம பேசக்கூடாது. தேவையில்லாம கேள்வி பண்றது, கிண்டல் பண்ணி இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நம்ம எவ்வளவு பேணுதலா இருக்கிறோமோ அவ்வளவு நல்லது. அவங்கவுங்க மகரமான ஆண்கள் பெண்கள் வர்றாங்க, எல்லா குடும்பம் அவங்க பாத்துக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஹெல்ப்புகள் பண்றதுன்றது வேற, உதவி செய்யறது அது சிறந்தது வேற. மற்றபடி நம்ம அங்க அனாச்சாரமான வார்த்தைகள், செயல்பாடுகள் இவைகளை முழுமையான செய்யணும். தமிழ் இன்ஷா அல்லாஹ்.